நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல விஐபிக்களுடைய நம்பர் 1 சாய்ஸா இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, அரசியல் சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, விளையாட்டு அது மட்டும் இல்லாம சினிமா சார்ந்த நட்சத்திரங்கள்னு சொல்லிட்டு இவருடைய ஃபுட்டை டேஸ்ட் பண்ணாத ஆட்களே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சமையல் சாம்ராஜ்யமே நடத்திட்டு வந்துட்டு இருக்கக்கூடியவர் தான் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ இந்த பேர் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயா இருந்தாலும் சரி, இல்லைனா ஃபேமஸாவே கேள்விப்படும் போது பார்த்தோம் அப்படின்னா, நீங்க பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வீட்டு கல்யாணம் அப்படின்னா அதுல மாதம்பட்டி ரங்கராஜ் தான்ப்பா சமைச்சிருக்காராமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஆரம்பிச்சு மோடி இருக்கார் இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலங்களுக்கு ஆரம்பிச்சு மோடி வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா சமைச்சு போட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை பத்தி மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு தொழில் அப்படின்றதுல ஆர்வமா பண்றோம், நம்ம முழுக்க முழுக்க அதுல அர்ப்பணிப்போட இருக்கோம் அப்படின்னா, பிரதமர் மோடி இல்ல அமெரிக்க அதிபருக்கே கூட பார்த்தோம் அப்படின்னா நம்மளால சமைச்சு போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப பெரிய ரோல் மாடலா இருக்கக்கூடியவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னே சொல்லலாம். அதுல என்னப்பா சமைக்கிறதுல ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான கதைகள் இருக்கு. ஸோ அந்த கதைகள் எல்லாத்தையுமே தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்தோம் அப்படின்னா 1983 கோயம்புத்தூர்ல தான் பிறக்கிறாரு. அவங்க அப்பா ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா அந்த கேட்டரிங் இதெல்லாம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லட்சுமி கேட்டரிங் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவரே தனியாக போய் சமைக்கிறது, அவரே தனியாக பாத்திரம் கழுவுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே ஆரம்ப காலகட்டத்தில் ஒரே ஆளாக மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா தான் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. பட் நாட்கள் போக 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 பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா செய்யக்கூடிய ஃபுட்டினுடைய டேஸ்ட் அப்படின்றது அதிகமாக இருந்ததுனால அவருக்கு ஆர்டர்ஸ் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இதனால மாதம்பட்டி இருக்கு இல்லையா, மாதம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேரை பார்த்தோம் அப்படின்னா வேலைக்கு வச்சுக்கிட்டு சின்ன சின்ன கல்யாண ஆர்டர் அப்படின்றதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்பா கூடயே பார்த்தோம் அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜும் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்குது. இப்போ நம்ம அப்பா ஏதாவது வேலை செய்கிறாங்கன்னா நம்ம ஃப்ரீ டேஸில் போய் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி போவோம் இல்லையா, அப்படி போகும்போது எல்லா விசேஷங்கள்லையுமே பார்த்தோம் அப்படின்னா சாப்பாடு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட, எங்கப்பா சமையல்காரன் வந்துட்டானா, எங்கே அவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவன் சொல்லி பேசுறது சமையல்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்னு அதை வந்து பார்க்குறாரு. இதை வந்துட்டு நம்ம மாற்றியே ஆகணும். அதனால் சமையல் அப்படின்னா வந்துட்டு அவ்வளோ கேவலமான ஒரு விஷயமா, அதை வந்துட்டு நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே பார்த்தோம் அப்படின்னா அவருக்குள்ள ஒரு ஆசை அப்படின்றதெல்லாம் இருக்குது. பட் அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, அவங்க அப்பான்னு இல்லை எந்த ஒரு அப்பாவுமே இருந்தால் பார்த்தோம் அப்படின்னா, நான் பட்ட கஷ்டம் அப்படின்றத நீ பட வேணாம், சமையல் அப்படின்றதெல்லாம் ஈஸியான வேலை கிடையாது, அது வந்து ஒரு மன உளைச்சல், அது மட்டும் இல்லாமல் உடம்பு வலி இருக்கு இல்லையா, அது அதிகமாக தரக்கூடிய ஒரு வேலை, நீ வந்துட்டு 9 to 6 ஜாப் இருக்கு இல்லையா, நல்லா படிச்சுட்டு போய் காத்தாடி கீழே வேலை பார்க்கணும்டா மகனே அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிடுறாரு. ஸோ இதனால மாதம்பட்டி ரங்கராஜனால பார்த்தோன்னா அப்பாவோட பேச்சு அப்படின்றதையும் தட்ட முடியல. சரி ஓகே அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாரு, எம்சிஏ படிச்சு முடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அனிமேஷன்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோர்ஸ்லாம் படிச்சு முடிக்கிறாரு. இப்படி படிச்சு முடிச்சதுக்கு அது ரிலேட்டடான ஒர்க்கில் இருக்கும்போது தான் பார்த்தோன்னா அப்பா வந்துட்டு கூப்பிடுறாரு. சரி ஓகே எனக்கு வந்து இப்போ ஹெல்ப் தேவைப்படுது, நிறைய கல்யாண ஆர்டர் அப்படின்றதெல்லாம் வருது, நீ இப்போ வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எப்பப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருந்த கோவை மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்தோம் அப்படின்னா அவர் பார்த்துக்கிட்டு இருந்த வேலை அப்படின்றத உதறி தள்ளிட்டு உடனடியாக ஃபீல்டுக்குள்ளே வராரு. ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவங்க குரூப்பில் இருக்கக்கூடிய சமையல்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்டயே சமைச்சும் பழகுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஏன் விஐபிகளுடைய நம்பர் 1 சாய்ஸாக கோவை மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கற்றுக்கக்கூடிய எண்ணம் இருக்கு இல்லையா, இப்போ பொதுவாக ஒரு கேட்டரிங்க்கு வந்துட்டு கூப்பிட்றாங்க, ஒரு ஆர்டர் தராங்க அப்படின்னா மற்ற சமையல்காரங்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் இருக்கும், இந்த லிஸ்ட்டில் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போவாங்க, சமைப்பாங்க, அதை கொடுத்துட்டு வந்துடுவாங்க இல்லையா. பட் மாதம்பட்டி ரங்கராஜை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கெஸ்ட்டு நம்மளை கூப்பிடக்கூடியவங்க என்ன நம்ம கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி செஞ்சு கொடுக்குறதா இருந்தாலும் சரி, போகக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு புது விஷயம் கற்றுக்கிட்டு வரதா இருந்தாலும் சரி, அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்கிறாங்க. இப்போ பொள்ளாச்சிக்கு வராங்க அப்படின்னா அங்கே ஒரு ஆர்டருக்கு வந்திருக்கோம், நம்ம சமைச்சோமா பரிமாறினோமா வேலை முடிஞ்சா கிளம்பணுமா அப்படின்னு சொல்லி இல்லாமல் பொள்ளாச்சியில் என்ன ஸ்பெஷலாக இருக்கும், பொள்ளாச்சியில் என்ன ஃபுட் வந்துட்டு ஸ்பெஷலாக தயாரிக்கிறாங்க, அதை நம்ம எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் டிஷ் இருக்குது, அதை எப்படி வந்து நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கற்றுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுதான் அவர் இன்னைக்கு புகழனுடைய உச்சிக்கு கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்ததுக்கப்புறமா பல ஆர்டர்கள் அப்படின்றது வந்து குவிய ஆரம்பிக்குது. இதனால அவங்க அப்பா மட்டும் பார்த்துட்டு இருந்த தொழில் இருக்கு இல்லையா, அதை மாதம்பட்டி ரங்கராஜும் பார்க்க ஆரம்பிக்கிறார்.
ஆரம்பிக்கிறாரு. அவரோட சேர்ந்து அவருடைய சித்தப்பா பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபேமிலி பிசினஸாவே பார்த்தோம் அப்படின்னா எலாபரேட் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர்ல பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா தினம் 4000 பேருக்கு பார்த்தோம்னா பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா. ஸோ பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மாதம்பட்டி பாகசாலா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு கார்ப்பரேட் சமையல் நிறுவனமே வச்சு நடத்தக்கூடிய அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிருக்காரு. கிட்டத்தட்ட 2000 பேர் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு கீழே வேலையும் பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா இவர்கிட்ட எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் அப்படின்றது வந்து குவியும் போது லிமிட்டடான ஆர்டர்ஸ் மட்டும்தான் எடுக்கிறாங்க. அதுக்கான ரீசன் என்னவா சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நம்ம வந்துட்டு ஆர்டர்ஸ் வருது, நம்ம ஆர்டர் செஞ்சோம் அப்படின்னா பணம் வருது அப்படின்றதுக்காக ஆர்டர்ஸ் எடுத்து கசகசன்னு போட்டோம்னா ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால அங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க முடியாது. ஸோ கம்மியான ஆர்டர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த கம்மியான ஆர்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எந்த விதமான பிசுருமே தட்டிடாம முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செய்கிறதுனால தான் விஐபிக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே மாதம்பட்டி ரங்கராஜை விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ முன்னாடி நடந்த பல்வேறு மீட்டிங்லேயா இருந்தாலும் சரி, இல்லை பல செலிபிரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம ராஜமௌழி அவருடைய திருமண விழாலையா இருந்தாலும் சரி, அவருடைய திருமண விழா இல்லை அவருடைய வீட்டில் நடந்த திருமண விழா, அது மட்டும் இல்லாமல் மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் இருக்கார் இல்லையா, அவர் வச்ச ஒரு விருந்து, அந்த மாதிரியான விருந்துகளில் சமைக்கும் போது தான் பிரதமர் மோடியே மாதம்பட்டி ரங்கராஜருடைய ஃபுட்டை வந்துட்டு ருசி பார்க்கறதுக்கான சான்ஸ் அப்படின்றது கிடைக்குது. அப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்தவர் மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்கார் இல்லையா, அவர் கூப்பிட்டு பாராட்டிட்டும் போனாரு அப்படின்னே சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, படிச்சு முடிச்சுட்டு ஐடியில் போனாதான் ஜாப்பு, 9 to 6 பார்த்தா தான் வந்துட்டு அது ஒரு கௌரவம் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் நமக்கு என்ன வேலை பிடிச்சிருக்கோ அதை பண்ணோம் அப்படின்னா கூட நம்ம இந்த அளவுக்கு ஹைட்டாக வளர முடியும், இந்த அளவுக்கு உயரத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடியவர் தான் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்தில் சமையல் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா அவருடைய சமையலுக்கு அப்பாற்பட்டு சினிமாலே நடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். மெகந்தி சர்க்கஸ் இருக்கு இல்லையா, ஸோ பலருமே பார்த்து என்ன மாதிரி ஒரு படம் தான் சூப்பராக இருக்குது, ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த படத்தினுடைய ஹீரோவும் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் தான். அது மட்டும் இல்லாமல் பெண் குயின் மாதிரியான ஒரு சில படங்கள்லையுமே நடிச்சிருக்காரு. இப்படி சமைக்கக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்கார் இல்லையா, அவர் ஃபுட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கே சமையல் செய்ய போனாலுமே கேனாக ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சிறுவாணி தண்ணி இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே போய் அந்த ஊரில் இருக்கக்கூடிய தண்ணியில் வந்துட்டு சமைக்கிறதெல்லாம் மாதம்பட்டி ரங்கராஜனுடைய ஸ்டைல் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய சிறுவாணி தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பல கேன்களில் பார்த்தோம் அப்படின்னா அடைச்ச ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாக எங்கே சமைக்கிறாரோ அங்கே எடுத்துகிட்டு போயிடுவார். தன்னுடைய சாப்பாட்டினுடைய ருசியை பார்த்தோம் அப்படின்னா இன்னும் மெருகேற்றுறது அந்த சிறுவாணி தண்ணி தான் அப்படின்னு சொல்லி நம்புறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சென்னையில் கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த வெள்ளம்லாம் இருந்துச்சு இல்லையா, அந்த வெள்ளத்தில் ஊரே தண்ணியில் மிதக்கும் போது கூட அங்கே ஒரு சமையல் அப்படின்றத செய்ய போயிருந்தப்பையும் இங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் சிறுவாணி தண்ணி இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் சமைச்சாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்பாவினுடைய ஆசை இருக்கு இல்லையா, அப்பாவினுடைய அந்த கௌரவம் அப்படின்றத நம்ம இன்னொரு படிக்கு மேலே கொண்டு போகணும். சமையல்காரன் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு கேவலமான ஃபீல்டு கிடையாது, அது ஒரு நல்ல ஃபீல்டு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் ஆசைப்பட்ட ஒரு பையன் கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு அந்த ஃபீல்டில் ராஜாவாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்கார் இல்லையா, அவருடைய ஃபுட்டை டேஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.